ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தசாபுத்திகளை பத்தி விரிவா பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய தசா பார்த்தீங்கன்னா, சந்திர தசை. இந்த சந்திர தசையை பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிட புரிதல் மூலியமா உங்களுக்கு சந்திரனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சந்திரன்கிற ஒரு கிரகம் சூரியனுக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் நம்ம வான்வெளியில். வானவெளியில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அடுத்த வரக்கூடிய செவ்வாய், குரு, சனி எல்லா கிரகத்தையும் காட்டிலும் சூரியனுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம். ஏன்னா சூரியனோட ஒளியை பிரதிபலித்து மற்ற கிரகத்து மேல ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நம்மளுடைய நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், செயற்கையான சேட்டலைட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ, இஸ்ரோங்கிற கம்பெனி அனுப்புகிறாங்க. நாசான் என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அனுப்புது. ஏன் நம்ம டெஸ்லா நிறுவனர் இலான் மாஸ்க் அனுப்புகிறாரு. அமேசான் ஓனர் வந்து ஜெஃப் பெசாஸ் அனுப்புகிறாரு. பட் என்னதான் இத்தனை சேட்டலைட் வந்து பூமியை சுற்றுவதற்காக இயற்கைக்கு மாறான செயற்கையாக அனுப்பினாலும் கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையான கோள், இயற்கையான சேட்டலைட் என்னன்னா சந்திரன். சேட்டலைட்னா என்ன, செயற்கைக்கோள்னா என்ன அப்படின்னா, அந்த இயற்கையான கோளாக இருந்தாலும் சரி, செயற்கையான கோளாக இருந்தாலும் சரி, எதை கோள்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம பூமியை எந்த ஒரு கோள், எந்த ஒரு கிரகம் சுற்றுகிறதோ அதை தான் நம்ம வந்து சேட்டலைட் என்று சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்மளுடைய பூமியை வந்து செவ்வாய் சுற்றுறது இல்லை. செவ்வாய் வந்து சூரியனை தான் சுற்றுது. குருவும் பூமியை சுற்றுறது இல்லை. குருவும் சூரியனை தான் சுற்றுது, சனியும் சூரியனை தான் சுற்றுது, புதனும் சூரியனை தான் சுற்றுது, சுக்கிரனும் சூரியனை தான் சுற்றுது. ஏன் நம்ம பூமியே சூரியனை தான் சுற்றுது. ஆனால் பூமியை சுற்றுறது யாரப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ஒருத்தர் தான். ஸோ அதனால தான் இயற்கையான ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட கோள் சந்திரன். ஸோ அந்த சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லைட், ஒரே ஒரு ஒளியின் மூலம் என்று சொல்லப்படுகிற அந்த சூரியனின் ஒளி பிம்பத்தின் வரக்கூடிய சூரிய கதிர்களை ரிஃப்ளெக்ட் செய்து, அதாவது பிரதிபலித்து மற்ற கோள்கள் மேலே செலுத்தி, அதே அந்த மற்ற கோள் மேலே வரக்கூடிய கதிர்களை வடிகட்டி ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு பூமி மேலே வாழக்கூடிய ஜீவராசிகள், மனிதர்கள்னு எடுத்துட்டோம்னா 800 கோடி மக்கள் இப்போ இருக்கிறவங்க நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க மேலே செலுத்தி ஒருத்தருக்கும் அவரோட கர்மா பிரகாரம் நீங்களே வாழ்ந்துக்குங்கடாங்கிற ஒரு வடிகட்டியாக செயல்படுவது வந்து சந்திரன். அதனால சந்திரன் வந்து நம்ம இந்திய வேத ஜோதிடத்துல மிகவும் முக்கியமான ஒரு கிரகம். சந்திரன்ல ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகம் மாற ஒரே அம்சத்துல எல்லா நாளும் இருக்கிறது இல்லை இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செவ்வாய்னு எடுத்துட்டீங்கன்னா உச்ச வீடு, நீச்ச வீடு, பகை இதுன்னு சொல்றோம். இப்போ சந்திரனுக்கு பகையே கிடையாது, உச்சம் நீச்சம் இருக்கு. எல்லா வீட்டுக்கும் எப்படி அம்மா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பகையாக மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கிற மாதிரி சந்திரனுங்கிற மாதா காரகன் என்று சொல்லப்படுகிற கிரகம் பகை பெறாது. அதாவது கும்பத்தில் பகை, கண்ணில பகை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதோட ஒளி வைத்து தான் சந்திரன் வேலை செய்கிறார். இப்போ பௌர்ணமிக்கு அருகில் இருந்தால் ஒரு பலன், அமாவாசைக்கு அருகில் இருந்தால் ஒரு பலன், ரெண்டுக்கு நடுவால் இருந்தால் அது பிரகாரம் ஒரு பலன். எந்த அளவுக்கு சனியோட சேர்ந்திருந்தா அந்த லைட் குறையுது இல்லையா, அந்த ஒளி குறையுது இல்லையா இரு கிரகத்தோட தாக்கத்தினால, அதனால ஒரு பலன். இதே வந்து குருச்சந்திர யோகம், சனியும் சந்திரனும் சேர்ந்தா புணர்ப்பு தோஷம்னு சொல்றோம், புணர்ப்பு தோஷம். இதே குருவும் சந்திரனும் சேர்ந்தா குருச்சந்திர யோகம்னு சொல்றோம். கர்மா எப்படி செயல்படுது பார்த்தீங்களா? அப்புறம் குருவும் சந்திரன் சேர்றப்போ அல்லது குருவும் சந்திரன் நேருக்கு நேரு பார்க்கும் பொழுது பிறக்கிற குழந்தையோட கர்மா எப்படி இருக்கு, சந்திரனும் சனியும் சேர்ந்து பிறக்கிறப்ப கர்மா எப்படி இருக்கு, குறிப்பா அந்த சனி திசை வருதா சந்திர திசை வருதா அப்படின்லாம் பார்க்கணும். இப்படி ஐயா என்னோட ஜாதத்துல சனியும் சந்திரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா தப்பா அப்படி கேட்காதீங்க. அதுல நிறைய விதி விலக்குகள் இருக்கு. குரு பார்வை இருக்கா, அது எந்த வீட்டுல நடக்குது, சனிக்கு அந்த வீடு என்ன, சந்திரனுக்கு அந்த வீடு என்ன, இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள் உண்டு. சரி, இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 10 வருடம் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய விம்சோத்ரா தசா சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற அந்த பாரசரர் கண்டுபிடித்த, எப்படி அது ஆராய்வு பண்ணாருன்னு ஒண்ணுமே நிறைய பேருக்கு தெரியல, கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமா இருக்கு. மனிதனோட வாழ்க்கையை 120 வருடமாக பிரித்து அதுல 6 வருடம் சூரியன், 10 வருடம் சந்திரன்ட்டு எல்லா கிரகத்தோட வரக்கூடிய தசாபுக்திகளை சேர்த்தும் பொழுது 120 வருகிறது. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில சந்திரனுக்கு 10 வருடம் கொடுத்து அந்த ஒளி அடிப்படையில் சந்திரன் பாருங்க ரிஷபத்துல வந்து உச்சம் பெறுகிறார், விருச்சகத்துல வந்து நீச்சம் பெறுகிறார். ஸோ ஒரு கிரகத்திலையும் அவர் வந்து எந்த கிரகத்திலையும் பகை பெறுவதில்லை. ஒரு கிரகத்திலையும் அதோட இருக்கக்கூடிய ஒளியை பொறுத்து அது செயல்படுகிறது.
எப்படி சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் அப்பாவை குறிக்கக்கூடியது, பிதுருக்காரகன் என்று சொல்லப்படுகிற தந்தையார் அரசியல் வழி, தந்தையார் வழி, நமக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா, அதிகாரம் கிடைக்குமா, முதலாளி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு கிரகமாகிய சூரியனை போல சந்திரனுங்கிறது அம்மாவை குறிக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குறிக்குது, மென்மையான மனசை குறிக்குது, தண்ணீரை குறிக்குது, நீரை குறிக்குது, வெள்ளை நிற பொருட்கள் என்று சொல்லப்படுகிற ஐஸ்கிரீமு, இது மாதிரி பஞ்சு வகைகள், நீர் மூலமாக வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் குடிக்குதுங்க. கூல்ட்ரிங்க்ஸு, பல வகைகள், ஃப்ரூட்ஸு, முட்டை, வெள்ளை நிற பொருட்கள்லாம் குறிக்கக்கூடியது தான் வந்து சந்திரன். ஸோ அந்த சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எந்த லக்னத்தில் போகிறதுங்கிற பொறுத்து அதுக்கு வேலை விசேஷமான பலன் உண்டு. மேச லக்னம், இப்போ மேச லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் பலன் சொல்லுங்க. ஓகே, இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் வர்றார். எப்பவுமே செவ்வாயும் சந்திரனும் நண்பர்கள். அதாவது சந்திரமங்கல் யோகம்னு சொல்கிறோம், சந்திரமங்கல் தோஷம்னு சொல்ல, சந்திரமங்கல் யோகம்னு சொல்கிறோம். சந்திரன்னா சந்திரன், மங்கள்னா செவ்வாய். ஸோ சந்திரமங்கல் யோகம். ஸோ அந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதியாக வருவதனால, 4ஆம் வீட்டுங்கிறது தாயாரை குறிக்கிறது. அதனால தான் சந்திரனுக்கு வந்து மாதாகாரகனாக கொடுத்தேன். ஏன்னா மேஷம்தான் நம்ம காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக வருவதனால 4ஆம் வீடுங்கிறது தாயார் வீடு, அதுதான் சந்திரன் வீடு, கடக வீடு. ஸோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயாரை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சந்திரசை நடக்கும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். நல்லா இருந்ததுன்னா இடம் வாங்குவீங்க, அதெல்லாம் பண்ணி இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இல்லை அந்த சந்திரன் பாதிச்சிருக்குங்க ஐயா, சந்திரன் ராகுவோட சேர்ந்துருச்சு, கேதுவோட சேர்ந்துருச்சு, சனியோட சேர்ந்துருச்சு, சரியில்லை. சந்திரன் வந்து புதனோடையும் கொஞ்சம் சேரக்கூடாது. அது சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருந்து, இருள்னு என்னங்க, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். எதிர்த்தாப்புல இல்லாமல் சூரியனோட பக்கத்தில் அருகில் இருக்கும் பொழுது இருள் சந்திரனாக இருப்பார், அமாவாசைக்கு அருகில் இருப்பார். புதனோட சேரக்கூடாது. சந்திரன் புதன் சேர்க்கை அவ்வளோ நல்லதில்லை. அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையும் அவ்வளோ நல்லதில்லை. ஸோ இப்படி இருக்கும் பொழுது சந்திரன் 4ஆம் வீட்டு வேலையை செய்யும் மேஷ லக்னத்துக்கு. விருச்சிக லக்னத்துக்கு மிகவும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் தான் நம்பர் 1 பெனிஃபிக் பிளானட், ஃபங்க்ஷனல் பெனிஃபிக் பிளானட் ஃபார் விருச்சிக லக்னம். ஸோ ராஜயோகாதிபதி 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானாதிபதியாக சந்திரன் வருவதனால சந்திர திசை ஓஹோன்னு இருக்கும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், 4ஆம் வீட்டில் இருக்கிறார், 3ஆம் வீட்டில் மகரத்தில் இருக்கிறார், கடகத்தை பாகிஸ்தானத்தையே போய் பார்க்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சந்திரன் வந்து விருச்சிக லக்னத்துக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். கொஞ்சம் ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டு, சனியோட சம்மந்தப்பட்டு கொஞ்சம் அதோட திருட்பலம் குறையும் பொழுது கொஞ்சம் பலன்கள் குறையுமே ஒழிய, பட் இருந்தாலும் அவர் யோகஸ்தானாதிபதியாக செயல்படுவார். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், அதே மாதிரி துலா லக்னம், இவங்களுக்கெல்லாம் பலன் சொல்லுங்க. ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் என்ன ஒரு பெரிய விசேஷ பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை. துலா லக்னத்துக்கு 10ஆம் வீடுங்கிற தொழில்ஸ்தானாதிபதியாக வருகிறார். ஒரு சுப கிரகம் கேந்திர அதிபதியம் பெறும் பொழுது கேந்திராதிபதி தோஷம் பெறுங்கிற அமைப்புல சந்திரன் பெருசா கொடுத்துறாரு. அதே சமயத்தில் ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரார். 3ஆம் வீடுங்கிறது ஸ்திர லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருவதனால் சந்திரன் வந்து ரிஷப லக்னத்துக்கு நல்ல பலனை கொடுக்காது. ஸோ 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடுகாக இருக்கனாலும், சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நல்ல நட்புறவு இல்லாதனாலையும், சந்திர திசை வந்து ஒரு மிகவும் சுமாரான 10 வருட திசைகளாகவும், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது, அவரே ஒரு பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு மேன்மைகள் இருக்கும். ஆனால் அவரே வந்து கொஞ்சம் அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக, ராகு கேதுகளோட சம்பந்தப்பட்டு செவ்வாய் ஒரு கோர செவ்வாயின் பார்வை பெறும் பொழுது சந்திர திசை படுத்தி எடுத்துரும். குறிப்பாக அவங்களோட மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா சந்திரனுங்கிறது மாதாகாரகன் என்ற ஒரு பொருள் இருக்கும் பொழுது போல மனோகாரகன் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு ஜோதிடத்தில். ஸோ மனசை குறிக்கக்கூடிய ஒரு சந்திரன் வந்து ராகு கேதுகள் சனியோடு சேரும் பொழுது மனசு பேதலிக்கும். பைத்தியம் ஆயிட்டாங்கிறோம் இல்லைங்களா, மைண்டுக்கு அடங்க மாட்டேங்குது, அவன் டோட்டலாகவே வந்து போய் ஒரு அடிக்ஷன் சென்டரில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கீழ்ப்பாக்கங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் மனநல ஆஸ்பத்திரி. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ஜாதகம் பார்த்தீங்கன்னா அது 100 பேர் ஜாதகத்துலேயும் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும். சந்திரனுங்கிறது மனசு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அவங்க ஓன் உலகத்தில் வாழ்வாங்க. அப்புறம் அது குணம் அடையுமா உடையாதாங்கிறது அடுத்த வரக்கூடிய தசைகளும் அந்த ஜாதகத்தை அமைப்பு வச்சு தான் சொல்ல முடியும். சந்திரன் மிகவும் முக்கியமானது மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, இவங்களுக்கெல்லாம் பலன் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ மிதுனம் கன்னிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மிதுனத்துக்கு வந்து 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் கன்னிக்கு லாவஸ்தான அதிபதியாகவும் வருகிறார். பட் 2 பேர்த்துக்குமே லக்னத்துக்கு வந்து மிகப்பெரிய நண்பராக வர மாட்டார் சந்திரன். ஏன்னா சந்திரனுக்கு வந்து புதனை பிடித்தாலும் புதனுக்கு சந்திரன் பிடிக்காதுங்கிற ஒரு கதை இருக்கு.
ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் எதுக்குன்னா பலன் எப்படி இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி கதைகள் கொடுத்தாங்களோ இல்லையா, இதை வந்து வச்சு இதெல்லாம் வந்து ஹம்பக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறபொழுது கன்னி லக்னத்துக்கு புதன் வரும்பொழுது 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானாதிபதியாக செயல்படுவார். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தன லாபத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது சகோதரர் மூலமாக சில விஷயங்கள் நன்மை வரும். 4ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழில் மேன்மை கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் மேன்மை கிடைக்கும். 5ல் இருக்கும் பொழுது குழந்தைகள்னால நல்ல பெனிஃபிட் வரும். 6ல் இருக்கும் பொழுது கடனால ஜெயிப்போம், வெளிநாடு போய் ஜெயிப்போம், அடுத்தவங்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல வரும். இதே 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்ல லாபங்கள், மனைவி மூலமாக நல்ல சொத்து சேர்ப்பு, மனைவி மூலமாக அவங்களுடைய சம்பாதனை எல்லாமே குடும்பத்துக்கு உதவுற மாதிரி இருக்கும். 8ல் இருக்கும் பொழுது மறைமுக இன்கம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். எம்எல்எம் அது மாதிரி மெத்தட். 9ல் இருக்கும் பொழுது அப்பா மூலமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, பெனிஃபிட் இருக்குது. இது மாதிரி எந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். 12ஆம் இடத்துல ஆனாலும் வெளிநாடு விஷயத்துல போய் கொடுப்பார். அதே சந்திரன் சனி ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்து கொஞ்சம் சில விஷயங்கள் சரியா வரலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுப்பார். அது அந்த தசா புக்திகளை எந்த தசை எந்த புக்தியில அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது நம்ம சொல்லிடலாம். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் லக்னாதிபதியோட தசை நடக்கும்போது எந்த ஒரு பலன்கள் கிடைக்கும்? கண்டிப்பா கடக லக்னத்துக்கு சந்திர திசை வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குறிப்பா நம்பர் 1 ஐடியலான சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார் சந்திரன் ரிஷபத்துல, இல்லைங்களா? ஸோ 11ஆம் இடம்ங்கிறது அருமையான இடம். அதுல வந்து உச்சம் வேற பெருகும் பொழுது நிறைய கடக லக்னம் 11ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போனவங்க ஜாதகம் எங்கிட்ட இருக்கு. அவங்க பயங்கர மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியாக பார்ப்பாங்க, பயங்கர டெவலப்மெண்ட் ஓரியன்டான ஜாதகமாக இருக்கும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, அது மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ரோஷக்காரர்களாக இருப்பார்கள், சிம்ம ராசியாக போயிடுது இல்லையா, கொஞ்சம் அது பிஸ்னஸ்ங்கிறப்போ கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்களோ இல்லையா, அந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடத்துல இருக்கிறதும் தவறு இல்லை. நம்ம மைன்யூட்டாக எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்கல்ல. லக்னாதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த கேரக்டர் தான் ஜாதகருக்கு வரும். லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும் பொழுது லாபம் சம்பாதிக்கிற நோக்கு இருக்கும். இதே 3ல் இருக்கும் பொழுது கன்னியோட தன்மை வந்துடும். கன்னி பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக போகிறது. 4ஆம் இடத்துல பெறும் பொழுது சந்திரன் திக்பலம் பெறுகிறார், துலாம் ராசியாக இருக்கிறார். கடகலக்னம் துலாம் ராசி, லக்னாதிபதி திக்பலம் பெறுகிறார். 4ல் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். ஸோ அது அருமையான அமைப்பு. எப்பவுமே ஒரு கிரகம் திக்பலம் பெறும் பொழுது அந்த காரத்துவம் வளர்கிறது. சந்திரனோட காரத்துவம் என்ன? லக்னாதிபதி. லக்னம் ஸ்ட்ராங் ஆகுது, ஜாதகரே கொஞ்சம் ஸ்டேபிளான மைண்டா இருப்பார், உறுதியான மனசு இருப்பார். இதை வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ கன்னி லக்னத்தை பொறுத்து சந்திரன் எங்க இருக்கு பொறுத்த ஜாதகரோட அமைப்பை நம்ம சொல்ல போறோம். லக்னத்துல என்ன கிரகம் இருக்குன்னு வச்சு நம்ம சேர்த்து சொல்ல போறோம். 5ல் இருக்கும் பொழுது நம்ம டேலண்டடா கிரியேட்டிவான பர்சனாக இருப்பார், அதுக்கு பிடிச்ச செவ்வாய் வீடாச்சு. 6ல் இருக்கும்போது கடன், வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. 7ல் இருக்கும் பொழுது மனைவிக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆவாங்க. 8 இருக்கும் பொழுது மறைமுக இன்கம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் டிராவலிங் அதெல்லாம் நிறையா கொடுக்கும். 9ல் இருக்கும் பொழுது அருமையான விஷயம். கடகலக்கணமாக இருந்து மீனராசியாக இருக்கிறது அருமையான விஷயம். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது ஓரளவு ஒளி குன்றிய சந்திரனாக இருக்கணும். நம்ம பௌர்ணமி சந்திரனாக இருந்து 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கேந்திராதிபதி தோஷம் பெற்றோம். 11ல் இருக்கிறது அருமையை நான் முதலே சொன்னேன். 12ல் இருக்கிறது தப்பு இல்லை. கொஞ்சம் விரயங்கள் நடக்கும், சம்பாதிக்கிற அளவுக்கு விரயம் செய்வாங்க, அது சுப செலவுகள் இருக்கும். அதே சமயத்தில் அது குரு பார்வை, ராஜோகாதிபதி பார்வையை பெறும் பொழுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி பிஸ்னஸில் போய் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக கடக லக்னத்துக்கு வந்து சந்திரன் மிகவும் மிக அருமையான நல்ல கிரகம். சிறப்புங்க ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த சந்திர திசை எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? கண்டிப்பா சிம்மத்துக்கு, அதாவது கடக லக்னத்துக்கு எப்படி சூரியன் நல்ல நவ கிரகமா இருந்ததோ அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கும் சந்திரன் நல்ல கிரகம் தான். ஏன்னா சூரியனும் சந்திரனும் நண்பர்களான ஒரு அமைப்புள்ள ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ சூரிய சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 12ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். ஸோ விரையாதிபதியாக வருகிறார். ஸோ அவரே வந்து சிம்ம லக்னமாக சிம்ம ராசியாக இருக்கும் பொழுது 12ஆம் வீட்டு அதிபதியே லக்னத்தில் இருக்கும் பொழுது என்னதான் நட்பு கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் அவர் வந்து அந்த விரையாதிபதியோட வேலையை செய்வார். கொஞ்சம் ஊதாரியாக இருப்பாங்க. அந்த சந்திர திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும், சில விஷயங்கள் விரயமாகும், கைக்கு வந்தது கொஞ்சம் விலகி போகும், அது மாதிரி சில விரயத்தன்மையும் கொஞ்சம் கொடுக்கும். அதே வந்து சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனாக, ஒளி பொருந்திய சந்திரனாக, ஒரு சஷ்டி தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நல்ல இடைவெளி இருக்கும் பொழுது, அது வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். சந்திரன் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல நல்ல ஸ்தானபலம் பெறுகிறார் ரிஷபத்தில், அதுவும் நல்ல அமைப்பு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரன் எல்லா இடத்துலையும் சிம்ம லக்னத்துக்கு இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு கொடுப்பார். அதில் ஒரு வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநிலம், டிராவலிங், விரயங்கள், சுப விரயங்கள்,
ஒரு விஷயத்தை வாங்கி இன்னொரு விஷயத்தை கொடுக்கறது. இதே சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து ஒரு சனியோட சேர்ந்து பாவத்துவமாக இருந்து சிம்ம லக்னத்துக்கு சந்திரதசை நடக்கும் பொழுது கல்யாண விரயமாச்சு. அதாவது விவாகரத்து, டிவோர்ஸ் ஆகுது. அதே சந்திரன் குருவின் பார்வையிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்து சிம்ம லக்னத்துக்கு சந்திரதசை நடக்கும் பொழுது சுப விரயங்கள், நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக ஒரு சில ஒரு முதலீடு, ஒரு வெளிநாடு போயிட்டு வர்றது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், கேஷ் ஃப்ளோ நல்ல விஷயங்கள் மாதிரி இருக்கும். இதே பாவத்துமா இருக்கும் பொழுது விரையாதிபதி வேலையை செய்யும். ஸோ நம்ம அதோட திருட்பலம் பொறுத்து தான் அதோட நல்ல பலனை கொடுக்க போகுதா, அதோட கெட்ட பலனை கொடுக்க போகுதா, எந்த மூஞ்சியை எந்த முகத்தை அது காட்ட போகுது. சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம், மீன லக்னம், இவங்களுக்கு சந்திர திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா இப்ப பாருங்க, குருக்கு மிகவும் பிடித்த கிரகமாக சந்திரன் வர்றார். அதனாலதான் குருவும் சந்திரனும் சேரும் பொழுது குரு சந்திர யோகம் என்று நம்ம சொல்கிறோம். ஸோ தனுசு லக்னத்துக்கு குரு வந்து அட்டமாதிபதியாக வருகிறார். ஆனா மீன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டதிபதியாக வருகிறார். எப்படி வந்து தனுசு லக்னத்துக்கு சூரியன் யோகத்தையும் மீன லக்னத்துக்கு சுமாரான அமைப்பையும் கொடுக்குதோ, அதே மாதிரி சந்திரன் வந்து தனுசு லக்னத்துக்கு சுமாரான அமைப்பையும் மீன லக்னத்துக்கு அருமையான அமைப்பையும் கொடுக்கிறார். ஸோ தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரும் பொழுது 8ஆம் வீட்டு வேலை, வெளிநாடு போகிறது, வெளிநாடு போகிறது, அல்லது உள்நாட்டில் இருக்கிறாருன்னா சில சங்கடங்கள், பிரச்சனைகள், லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு விஷயங்கள், ஜாதகரே கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்ல தப்பா போய் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி விஷயங்கள். ஏன்னா அட்டமாதிபதி வேலை செய்யணும் இல்லையா, அப்படி கொடுக்கும். இதே வந்து மீன லக்னத்துக்கு 5ஆம் வீடு வரும்பொழுது சிறப்பு, அருமையான குரோத்து, நல்ல க்ரோ ஆகிட்டார் சார். அந்த லைன்ல போய் ஆள் பயங்கரமா மேலே டெவலப் ஆயிட்டான், நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது, காதல் விஷயங்கள், ஃபேமஸ் ஆகிற விஷயங்கள் எல்லாமே அருமையா நடக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து மீனராசிக்காரர்கள் சந்திரன் கொடுக்கும். அந்த சந்திரனே வந்து 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, அல்லது கடகத்துல ஆட்சி பலம் பெறும் பொழுது, திருட்பலம் பெறும் பொழுது அருமையா கொடுத்து, அதே சமயத்தில் அந்த சந்திரன் நீச்ச சந்திரனாக 9ஆம் வீட்டுல விருச்சிகத்துல இருந்து சனியோட சேர்ந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது, அந்த சந்திரதசை நடக்கும் பொழுது குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், புத்திர தோஷம், புத்திர விரயங்கள், புத்திர பரிதாபங்கள், அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னம், கும்ப லக்னம், இவங்களுக்கு சந்திர திசை எந்த வித பலன்கள் தருதுங்க? கண்டிப்பா மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதியாக வந்து பங்குதாரர்கள், மனைவி, திருமணம், நண்பர்கள், அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா கொடுக்கும். சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கும் பொழுது நல்ல மனைவி, நல்ல திருமணம், நல்ல நண்பர்கள், நல்ல அசோசியேஷன், நல்ல கான்ட்ராக்ட்ஸ், நல்ல பங்குதாரர்கள் அப்படிலாம் கொடுக்கும். இதே வந்து கும்பலக்கணத்துக்கு சந்திரன் வரக்கூடிய விஷயம் வந்து வரக்கூடாத திசையாக வருகிறார். கும்பலக்கணத்துக்கு சந்திரன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் அந்த சந்திரனே ஒரு ஒளி பொருந்திய சந்திரனாக குரு பார்வை, சுக்கிரனின் பார்வை, ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற கும்பலக்கணத்துக்கு சுக்கிரனின் சாரம், பூர நட்சத்திரம், புராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அது மாதிரி விஷயத்துல இருந்து சுக்கிரன் டாப்பா இருக்கும் பொழுது மறைமுகமான வழியில வந்து உங்களுக்கு பலனை கொடுப்பார். இப்போ புரியுதுங்களா கர்மம் எப்படி செயல்படுதுன்ட்டு? சார் சந்திரன் வந்து ஆகாது நீங்க, ஆனா ஒருத்தர் டாப்பா கொடுப்பாருங்கிறீங்கன்னா அது எப்படி? ராஜோகாதிபதி சாரம் பெற்று ராஜோகாதிபதி சுக்கிரன் நம்ம நல்லா இருந்து அவர் ஜாதகத்துல அந்த ஒளி பொருந்திய சந்திரன் இருந்து குரு பார்வை பெற்று சுக்கிரன் பார்வைங்கிறப்ப அந்த 8ஆம் வீட்டுல நல்ல விஷயம் ஒன்று இருக்கும்ல. என்னென்ன 8ஆம் வீட்டுல நல்ல விஷயம்னா நல்ல வேலை, ஐ மீன் 6ஆம் வீட்டுல என்ன நல்ல விஷயம்னா நல்ல வேலை, அடுத்தவங்களுடைய பணம், சுபக்கடன், வெளிநாடு பிரயாணங்கள், பணத்துக்கு பிரச்சனையே இல்லை, லோன் கொடுத்தவன் செத்துட்டான், ஏகப்பட்ட பண புழக்கம் உங்களுக்கு கொடுக்குது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதே வந்து 6ஆம் வீடு வந்து பாவத்துமா இருக்குதுன்னா லோன் கொடுத்தவன் டெய்லி காலையில வந்து நீங்க வீட்டு விட்டு வெளியில வரப்ப அவன் நின்றுட்டு இருக்கான். வணக்கம் சார், வணக்கம் சார், ஏதோ ஒரு படத்தை சொல்ற மாதிரி நேற்று நைட்டு தாண்டா உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி காலையில நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளே மைண்டு பயந்து பயந்து தூங்காம ஊருட்டு ஓடிடுவோம். கடனால தொல்லை, நோயால தொல்லை, பகைவர்களால் தொல்லை, வம்பு வழக்கினால் தொல்லை, இது எல்லாத்தையும் கொடுக்கும். எதிரிகள் உருவாயிருவாங்க. என்னதான் நீங்க நல்லவனா இருக்கும் பல்ட்டி அடிச்சாலும் உன்னை எதிரியா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி மாறிடும். ஸோ நம்மளுடைய தசாபுக்தியை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் மாறுறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் மாறி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அதில் கஷ்டப்படுது. அதனால கொரோனா பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு இடத்துல நோய் வந்ததில் நமக்கு தாக்கம் இல்லையா, நம்ம 2 வருஷம் வீட்டுக்குள்ள போகிற இல்லையா. அதே மாதிரி தான் எல்லா உயிர் ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழ்வது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. தனி மனித ஜாதகமும் தனி மனித ஜோதிடமும் உளவியல் ஜோதிடமும் இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கிறது. நம்ம தனித்து பார்க்குறப்போ புரியல, அது ஓவராலாக பார்க்குறப்போ புரியும். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்த தசாபதிகளை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.